ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பலன் காணலாம். 16/7/2026 அன்று சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து ஒரு 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7வது வீட்டிலே சனி பகவான் வந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு பெரும்பாலானவர்கள் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அமைப்பு ஏற்பட்டிருக்கும். மனைவி பிள்ளைகளிடம் அப்பாவிடம் சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். கெட்டவன் கெட்டிடியில் கிட்டும் ராஜயோகம் அது உங்களுக்கு அடுத்த 4.5 மாத காலம் ஏற்பட போகிறது. 7ஆம் வீட்டிலே கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது
சனி கெட்டால் பெரும்பாலும் உங்களுக்கு இது யோகம்தான். அதாவது கண்டகச்சனியின் பாதிப்புகள் குறையும். 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையால் 9வது வீட்டை பார்வை செய்யும்போது கன்னி ராசி என்பளுக்கு வழிபாடு சார்ந்து, கோவில் காரியங்கள் சார்ந்து, உங்களுடைய இறை பக்தி சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளூரில் அல்லது நீங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு, கட்டுமானத்திற்கோ, கும்பாபிஷேகத்திற்கோ, திருவிழாவுக்கோ பெரும்பாலும் பணங்காசு உதவி செய்வீங்க. 9வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கலாம், படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம், வேலை சார்ந்ததாக இருக்கலாம். உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அப்பா மகனுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். 9வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது பெரும்பாலான பிரச்சனைகள் கன்னிராசி என்பதற்கு தீர்வுக்கு வரும். சனி பகவானுடைய வக்கர பார்வை நேர் 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்வை செய்கிறார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கும். பல நாட்களாக, பல வருடமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், பிபி, பிரஷர், சர்க்கரை, இந்த மாதிரி தொடர் வியாதிகளுக்கு தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் கொஞ்சம் மருந்து மாத்திரையை குறைத்து கொள்ளுற அளவுக்கு நோய் உங்களை விட்டு விலகிற மாதிரியான சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். கண்டகச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். திருமண தடை இருந்துச்சுன்னா திருமணம் நடக்க மாட்டேங்குது, பல இடங்களில் வரன் பார்த்து வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 7ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது சிலருக்கு எண்ணங்கள் ஈடேறும். பல வருடமாக, பல மாதமாக ஒரு விஷயங்களுக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தேன், அது கைகூடவில்லை அப்படின்னா இப்போ கைகூடும். நண்பர்கள், கூட்டாளிகள் உதவியுடன் இப்போ புதிய தொழில், புதிய வியாபாரம், கூட்டாளிகளுடன் சேர்ந்து, நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். இதை கன்னிராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கலாம். சனி பகவான் வக்கரகதியில் 4வது வீட்டை பார்வை செய்யும்போது விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், வண்டி வாகனம், கால்நடை, ஆடு மாடு, இதன் வழியில் இப்போ சிறப்பாக இருக்கும். 4வது வீட்டை வக்கர கிரகம் பார்வை செய்யும்போது புதிதாக 2 வீலரு, 4 வீலரு, வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டை விட்டு வெளியில் சென்றவர்கள், வெளியூர் சென்றவர்கள், வெளிநாடு சென்றவர்கள், வேலை விஷயமா, தொழில் விஷயமா இப்போ வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க. சனி பகவானுடைய வக்கர காலம் கன்னிராசி என்பதற்கு பெரிய அளவு நன்மை தான் தர போகிறது. 4ஆம் வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த 4½ மாதத்தில் உடல்நிலை நன்றாக இருக்கும். கன்னிராசி என்பதற்கு கண்டகச்சனி 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் அடுத்த 4½ மாதம் நீங்கள் அனுபவிக்கலாம். 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகளும் 6ஆம் இடம் சார்ந்த நன்மைகளும் அடுத்து வரக்கூடிய 4½ மாதங்களும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. கன்னிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.